சவுண்டை காணும். பிரைஸ் லார்ட். கை இருக்கிறவங்க மட்டும் கை தூக்கி பிரைஸ் லார்ட். ரெண்டு கரங்கள் இருக்கிறவங்க ரெண்டு கரங்களை தூக்கி பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சரி, நம்ம கிறிஸ்துமஸ் ஆயத்தப்படுத்திருக்கோம். எதுக்காக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறோம்? எதுக்காக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறோம்? இயேசு பிறந்தார். அதாவது திருச்சபை நமக்கு விழாக்களை கொடுத்திருக்கிறா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா கிறிஸ்தவ விழாக்கள் எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, நினைவுபடுத்துகிறது. ஒவ்வொரு காரியங்களை நினைவுபடுத்துகிறது. அது எந்த நினைவுன்னு சொன்னீங்கன்னா, நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. நம்மை படைத்த நமக்காக மனிதராக பிறந்த இயேசு கிறிஸ்து நமக்கு விண்ணகத்தில் இன்னொரு வாழ்க்கை ஏற்பாடு செய்திருக்கிறார். விண்ணக வாழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தும்படிக்காகத்தான் இந்த விழாக்களை கடவுளால் நமக்கு திருச்சபை மூலமாக வழங்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா. சத்தம் மத்தமாட்டே. அல்லேலூயா. 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 ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை உலகத்தின் பணம், உலகத்தின் பாதை, உலகத்தின் படிப்பு, உலகம் சார்ந்த சகலத்தை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் வேகமாக இயங்கி உலகத்தில் நாம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று ஒரு மனநிலையில் சென்று கொண்டிருக்கிற நமக்கு அது மாத்திரமல்ல வாழ்வு. விண்ணகத்தில் நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, நிலையான வாழ்வு இருக்கிறது. அதற்கான இயேசு கிறிஸ்து என்ற மகா பெரிய ஒரே தெய்வம் நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக இறந்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக ஒரு வாழ்வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார் என்று நினைவு மறந்து போகக்கூடாது. நம்மை விட செல்வாக்கு, நம்மை விட பணம் படைத்தவர்கள், நம்மை விட அதிகாரம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் இப்போது இல்லை. அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை இந்த உலகத்துடைய அதிகாரத்தை கைப்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஓட்டத்திலே நாமும் போய் நித்திய ஜீவன் இருக்கிறது, நிலைப்பாடு இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை நினைவுபடுத்துவதற்குதான். நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை வந்து அல்லேலூயா கரண்ட்டுக்கு அல்லேலூயா இது 10 3 நிமிஷம் பாதுகாத்து 30 நிமிஷம் ஓடிடும். நீங்க கை தூக்கினீங்க தப்பிச்சுட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கரங்களை தூக்கி அண்ணங்காக்கெல்லாம் இப்படிதான் வைப்பீங்க. வெண்பாங்க நல்ல கை தூக்கி அல்லேலூயா. சத்தம் பத்த மாட்டேன். அல்லேலூயா. விழாக்கள் நமக்கு எதற்கு தரப்பட்டுள்ளதா? நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. யோவான் 14ஆம் அதிகாரத்துல கடவுளாக சொல்றாரு, உங்களுக்கு என்று நான் விண்ணகத்தில் ஒரு வீடு, அழகான வீடு, மனித கையால் கட்டப்படாத கடவுளால் கட்டப்பட்ட அழகான வீடு, வாசஸ்தலங்கள் நமக்கு உங்களுக்கு எனக்கும் என்று கடவுள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் உலகத்திலிருந்து சற்று விலகி உன்னத வாழ்க்கை நோக்கி செல்ல இருக்கிறார். இந்த விழாக்கள் எல்லாம் நம்ம திருச்சபை கொடுத்திருக்கு. அதனால மறந்து போக கூடாது. நமக்கு விண்ணக வாழ்வு இருக்கு. விண்ணக வாழ்வு போனா விண்ணகத்துக்குரிய நினைவை உங்களுக்கு நினைவுபடுத்துறீங்க. எப்படி நினைவுபடுத்துறது? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல இரவு பகலும் கடவுளை பற்றி சிந்திக்கணுமா, இரவு பகலும் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கணுமா. அது எப்படி தியானிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, நாளைக்கு பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், இன்னைக்கு லீவு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல ஆரம்பிப்போம், படிடா, ஹோம்வொர்க் எழுதுடா, சொல்ல மாட்டோமா? படிமா சொல்லி ஞாபகப்படுத்த நாளைக்கு போற ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்தும். ஆமாவா இல்லையா? ஞாபகப்படுத்தும். நைட் தூங்க போக லேட் சீக்கிரம் ஹோம்வொர்க் முடிக்கணும். பார்க்க நம்ம என்ன வேலை செய்தாலும் நம்முடைய எண்ணத்தில் எப்படி இருக்கிறது, நாளைக்கு என்ன வேலை செய்யணும், பிள்ளைகளுடைய கல்வியை குறித்து நாம் சொல்கின்ற வேலைக்கு ஆயத்தமாக. ஆமாதான் இல்லையா? ஸ்கூல் புக் ஆயத்தப்படுத்துறோம், எழுதுறோம், படிக்கிறோம். நம்ம விளையாடினாலும், டிவி பார்த்தாலும், பேசினாலும், பொழுதுபோக்கினாலும் பிள்ளைகளை குறித்த அக்கறை நாம் சொல்லுவோம். நாளைக்கு வந்து படிக்கணும், எழுதணும், படிக்கணும் சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க. நைட் நல்லா தூங்கியாச்சு, தூங்கிட்டு காலையில 8 மணிக்கு கொண்டு தூங்க விடுமா? எந்திரிடா,
இருந்தாலும் ஸ்கூலை விட்டு எங்க வராங்க? என்னங்க எப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு வராங்க. ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்தாலும் நாம் எதை குறித்து தான் பேசுகிறோம்? எதை குறித்து பேசுறது? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? கேளுங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? பாடம் படிச்சியா? சப்ஜெக்ட் படிச்சியா? போட உட்கார்ந்து எழுதுடா. கொஞ்ச நேரம் மட்டும் விளையாடுடா. அரட்டை அடிக்காதடா, தூங்காதடா, நோண்டாதடா. அப்போ அன்னைக்கு சொல்றோம், மறுநாளைக்கு சொல்றோம். அவன் அந்த இலக்கை அடையும் வரைக்கும் குழந்தைக்கு நாம் உற்சாகப்படுத்தி சொல்வது போலதான் இந்த விழாக்கள் நாம் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த விழாக்களை நம்ம பிரிச்சது குறித்து மறக்கக்கூடாது. இந்த பூமி வாழும்போதே குழந்தையாய் பிறந்த இயேசுவோடு இணைந்து இருந்தால்தான் நியாயாதிபதியாக வருகின்ற இயேசுவின் இரக்கத்துக்குள்ளால் நம்ம என்ன பண்ண முடியும்? விண்ணகத்துக்கு செல்ல முடியும். அதற்கு அந்த விழாக்களை ஏற்படுத்தியிருந்தாரே. இந்த நேரத்தில் தந்த பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் விண்ணக தந்தைக்கும் நன்றி.